10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Tesla. So lesson number 3 உடைய continuation of the topic வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்லா அப்படின்றது யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு யூனிட் அப்படின்னு சொன்னால் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். அந்த யூனிட்டை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா இட் டினோட்ஸ் தட் இஃப் எ யூனிட் சார்ஜ் மூவிங் இன் இட் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்சஸ் யூனிட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம மேக்னெட்யூட் ஆஃப் கரண்ட்டை மென்ஷர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், அதாவது 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்ட் டைம் இன்டர்வலில் எவ்வளோ ஃப்ளோயிங் இருக்கோ அதனுடைய ரேஷியோ தான் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 ஆம்பியரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கேயும் யூனிட் சார்ஜ் அப்படின்றது யூனிட் வெலாசிட்டியில் யூனிட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா அப்படின்றத சொல்லலாம். இப்போ எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம், 1 டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு இஃப் ஏ யூனிட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். அப்போ யூனிட் சார்ஜ் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், 1 யூனிட் சார்ஜ், அதே போல் 1 யூனிட் வெலாசிட்டி, அதே போல் 1 யூனிட் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக 1 இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 1 டெஸ்லாவை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கூலும் மீட்டர் அப்படின்றது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு இல்லை எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோட யூனிட்டாக சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை டினாமினேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கூலும் செகண்ட் இன்வர்ஸாக மாறும். அந்த கூலும் செகண்ட் இன்வர்ஸ் தான் ஆம்பியர்னு எழுதியிருக்கிறோம். மீட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, நியூமரேட்டரில் நியூட்டன் மட்டும் இருக்குது. அப்போ இது எழுதும்போது ஆம்பியரையும் மீட்டரையும் நியூமரேட்டர் கொண்டு போனால் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்னு மாறிடும். அப்போ 1 டெஸ்லா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்னு சொல்லலாம். அப்போ டெஃபினேஷனை சொல்ல வரும்போது யூனிட் சார்ஜ் மூவிங் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்சஸ் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ, கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோ, கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னாலே we have to consider either பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இப்போ ரெண்டுக்குமே சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டானை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிராசஸ்லாம் எதை மீன் பண்ணுது, இன்ட்டு சிம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது வந்து எப்போ என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா இன்வெர்ட் டைரக்ஷன்லன்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று கிராசஸ்ஸு, இன்னொன்று டாட்ஸு. கிராசஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆக்டிங் இன்வெர்ட் டைரக்ஷன், டாட் அப்படின்னு சொன்னால் ஆக்டிங் அவுட்வர்ட் டைரக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இன்வெர்ட் டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிக்யூட் ஆகுது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளஸ் கியூவை கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அப்போ அந்த ப்ளஸ் கியூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம் இந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூஸ்வலாக எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளஸ் கியூவை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறோம், அதாவது மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் பாத். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்றது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ சர்க்குலர் பாத்துன்னு சொன்னாலே அந்த சர்க்குலர் பாத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆரிஜின் இருக்கும் இல்லையா,
அந்த ஆரிஜின் தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ லெட் இட் கால் இட் ஆஸ் ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓலேருந்து எவ்வளோ ரேடியஸில் இருக்குது? ஆர் ரேடியஸில். அந்த ஆரோட வேல்யூ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ while considering the charged particle is moving under the influence of the magnetic field in the circular path. சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரே இடத்துல இருக்காது. இது என்ன பண்ணும்? இந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் பர்டிகுலர் வெலாசிட்டியில் அது ட்ராவல் ஆகும். அதே போல் வெலாசிட்டிக்கான மேக்னட்யூட் என்ன, வெலாசிட்டிக்கான டைரக்ஷன் என்ன, இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேசணும். இப்போ நம்ம சொல்லுவோம் the electrons are revolving around the circular path with uniform velocity அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோ அதே தான் செகண்ட் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷன் போகும்போதும் இருக்கும். அப்போ மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் த சேம் பட் டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங். எப்படி இது பாசிபிள்? இந்த கான்செப்டை தான் முன்னாடி மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் நம்ம எடுக்கும்போது when the particle moves in the circular nature of the path, the magnitude of the velocity remains the same but the direction of the velocity changing continuously. That's why it provide necessary centripetal force அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுது? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளஸ் கியூவால் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். வி வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெலாசிட்டி இருக்குது. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டும் எங்கே இருக்குது? மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன். ஆக்சுவலாக மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் நம்ம சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ் அண்ட் த வெலாசிட்டி, தீஸ் த்ரீ ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த பார்ட்டிக்கிளை இந்த இடத்துல இருக்கும்போது எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்னட்யூட் ஆஃப் ஃபோர்ஸும் வின்னு சொல்லக்கூடிய மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன் நமக்கு சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு என்ன நடக்கும்? மேக்னட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் தி அப்பர் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். அதே போல் வெலாசிட்டி அப்படின்றது டுவர்ட்ஸ் ரைட் வேர்டில் ஆக்ட் ஆகும். அப்போ எந்த பக்கம் அது ட்ராவல் பண்ணாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும்? ஆல்வேஸ் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை நம்ம அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு ப்ரொவைட் ஆகும். அப்போ அதனால் கிடைக்கக்கூடிய நெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பக்கத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், the particle enters into the magnetic field. இப்போ ஆக்சுவலாக இன்டு த ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ட்ரு ஆனாலே த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் இன் ஏ டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு போத் பி அண்ட் வி. இதை தான் நம்ம முன்னாடி சொன்னோம். ஃபோர்ஸுக்கு வெலாசிட்டி பர்பண்டிகுலர்னா அதே வெலாசிட்டிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர், அதே ஃபோர்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர். அப்போ ஒன்றுக்கு ஒன்று மூணுமே எப்படி இருக்கும்? மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ த பார்ட்டிக்கல் என்டர்ஸ் இன் டு த ஃபீல்ட், த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் இன் ஏ டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு போத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் த வெலாசிட்டி. அதனால தான் அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q into V vector cross B vector னு எழுதணும். Simply we can call F is equal to Q into V cross B அப்படின்றத நம்ம சொல்லலாம். சப்போஸ் இதையே வந்துட்டு B cross V நம்ம எழுதணும் அப்படின்னா முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைனை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் சைன் அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது எதுக்கு பதிலாக? பாசிட்டிவ்க்கு பதிலாக. பாசிட்டிவ் அப்படின்றது அங்கே இருக்காது. இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா V cross Bக்கு பதிலாக B cross Vன்னு சப்போஸ் எழுதிட்டோன்னா முன்னாடி ஒரு மைனஸ் சைனை கொடுத்துடலாம். அப்போ எஃப் வெக்டாரோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? Q இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல், இப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு இந்த வேல்யூ நம்ம எடுத்தோம்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல். அப்போ டோட்டலாக ஏன்னா இந்த பார்ட்டிகளோடைய பொசிஷன் என்னவாயிட்டே இருக்குது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ பார்ட்டிகளோட பொசிஷன் சேஞ்ச் ஆக
ஒவ்வொரு பொசிஷன்லையும் அந்த பார்ட்டிக்கல் போய் நிற்கும் பொழுது அந்த பார்ட்டிக்கலால் ஒரு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஏற்படும் இல்லையா, அப்படி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மேக்னெட்யூடு தான் மெஷர் பண்ண போகிறோம். அப்போ மேக்னெட்யூடை மெஷர் பண்ணும்போது இட் கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் த பொசிஷன் ஆன் த சேம் பார்ட்டிக்கல். அதே பார்ட்டிக்கல் தான் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் போய் நிற்குது. ஸோ தட் சம்மேஷன் ஆஃப் Fi is equal to Fm. That means magnitude of force. Magnitude of force என்ன நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. அப்படியே மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷனை பாருங்க. F vector equal to Q into V vector cross B vector. இது வெக்டர் நோட்டேஷனில் இருக்குது. சப்போஸ் இதை ஸ்கேலர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா F is equal to Q into V into B. அவ்வளோதான். ஸோ we can call QVB அப்படின்னு சொல்லலாம். This magnetic Lorentz force providing the necessary centripetal force. இந்த magnitude of force தான் வந்து என்னன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னா என்ன, டுவர்ட்ஸ் டு த சென்டர். அந்த பார்ட்டிக்கல் எப்படி சுற்றினாலும் சரி யாரை நோக்கி தான் சுற்றிட்டு இருக்கு, டுவர்ட்ஸ் டு த ஆரிஜினை நோக்கி தான் சுற்றிட்டு இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் டு த ஆரிஜின் அப்படின்றதுனால இட் ப்ரொவைடிங் தி நெசசரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னால என்ன சொல்லுவோம், F equal to mv²/r. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், F equal to mv²/r. அப்போ அந்த எஃப்ன்றது தான் யார் நம்ம கண்டுபிடிச்ச QVB. இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ QVB இஸ் ஈக்குவல் டு mv²/r. இதுலேருந்து ரேடியஸ் ஆஃப் த பாத்தை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆர் மட்டும்தானே நமக்கு தேவை. அப்போ இங்கிட்ட ஒரு V இருக்குது, இங்கே V². ஒரு V கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு mv/bqன்னு கிடச்சிரும். R இஸ் ஈக்குவல் டு mv/bq. திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்லலாம். அப்போ the radius of the path is proportional to, it is depends upon the mass of the particle, velocity of the particle அப்படின்னு சொல்கிறோம். இந்த mv அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், p அப்படின்ற லெட்டரால் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் மொமெண்டம். pன்றது இந்த இடத்துல யார், மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ r is equal to p/bqன்னு எழுதலாம். r is equal to p/bq. சரி, இப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் த பாத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து வெலாசிட்டி ஆஃப் த பாத்தை கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. அப்போ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல், திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் பாத்தில் எவ்வளோ ஸ்பீடில் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்பீட் அப்படின்னு சொல்லும் போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா x/t. அப்போ இங்கே எக்ஸ்ன்றது யார், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். இது என்ன பாத்து, சர்க்குலர் பாத்து. வாட் இஸ் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்து, சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே 2πr/t அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், v equal to x/t. எக்ஸுக்கு பதிலாக 2πr ரீப்ளேஸ் பண்ணுற, டீக்கு பதிலாக v ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ விக்கு பதிலாக டீயை ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா v equal to x/t. அப்போ எக்ஸ்ன்றது யார், 2πr. இதை அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இதுலேருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் பீரியடு தேவைப்படுது. அப்போ டைம் பீரியட் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. அப்போ v equal to x/tனா t equal to x/v அப்படின்னு கிடைக்க போகுது. எக்ஸோட வேல்யூ 2πr, v become as it is. அப்போ t is equal to 2πr/v அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் இதிலிருந்து எனக்கு r/vயோட வேல்யூ தேவைப்படுது. லுக் ஹியர், r/v. அப்போ r/vயோட வேல்யூ தேவைன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு போகலாம். இங்கே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வியை ஆப்போசிட் சைடில் அமிச்சோன்னா எங்கே வரும், டினாமினேட்டருக்கு வரும். அப்போ r/v is equal to, மீதி என்ன இருக்கும், மேலே இருக்கக்கூடிய v தான் கீழே வந்துருச்சு. அப்போ m/bq மட்டும் இருக்கும். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, r/v is equal to m/bq. r/v is equal to m/bq. அப்போ இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு அப்படியே இந்த r/bக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா look here, t is equal to 2π into m/bq. This is the period of rotation, period of revolution when the positively charged particle in the circular path. அந்த சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ டைம் பீரியடில் ட்ராவல் ஆகிருக்கு, 2πm/bqன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியடில் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா
மாஸ் அப்படின்றது இருக்குது, வெலாசிட்டி இல்லை, ரேடியஸ் இல்லை. ஸோ வி கன்க்ளூட் தட் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆர் த பீரியட் ஆஃப் த ரொட்டேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் த பாத், இண்டிபெண்ட் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் த பாத்துன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு டைம் பீரியடுக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. டைம் பீரியடுடைய ரெசிப்ரோக்கல் டேர்ம் தான் நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி. தட் மீன்ஸ் லீனியர் ஃப்ரீக்வன்சி இதுக்கு பேர். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் லீனியர் ஃப்ரீக்வன்சி. அப்போ எஃப் ஈக்குவல் டு 1/tன்னு சொல்லலாம். அப்போ எஃப் ஈக்குவல் டு 1/tனா டிக்கு பதிலாக 2πm/bqவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேக் அண்ட் ரெசிப்ரோக்கல் 1 செகண்ட். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு bq/2πmனு கிடச்சிரும். ஏன்னா டீயோட வேல்யூ என்ன? 2πm/bq. அப்போ எஃபோட வேல்யூ 1/t. 1/tனா 2πm கீழே வந்துடும், bq மேலே போயிடும். அப்போ f இஸ் ஈக்குவல் டு bq/2πm. இதுக்கு பேர் லீனியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரொட்டேஷன், லீனியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வச்சுட்டு இதை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட் பண்ணலாம்ல. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னா நமக்கு மைண்டுக்கு வரணும், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி லீனியர் ஃப்ரீக்வன்சி அண்ட் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி? We know that omega is equal to 2πf. What is that? Omega is equal to 2πf. This is the relation between the angular frequency and the linear frequency. அப்போ omega is equal to 2π into f ஓட வேல்யூ என்ன? bq/2πm. இதை கொண்டு வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா bq/2πm. 2π getting cancel. Then omega is equal to bq/m. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். t equal to 2πm/bq, f equal to bq/2πm, omega is equal to bq/m. அப்போ இதில் என்ன காணாமல் போயிடுச்சு? இந்த 2π அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல டீன்னா யார், எஃப்னா யார், ஒமேகான்னா யாருன்ற கொஸ்டின் அரைஸ் ஆச்சு அப்படின்னா t is nothing but cyclotron period or the period of rotation in the cyclotron. அப்போ சைக்ளோட்ரான் அப்படின்றது யார் என்னன்றதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அப்போ சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை செமி சர்க்குலர் பாத்தில் கொண்டு போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய இந்த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஸோ டி அப்படின்றது சைக்ளோட்ரான் பீரியட் ஆர் த பீரியட் ஆஃப் சைக்ளோட்ரான், எஃப் அப்படின்றது சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி டாப்பிக்கில் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்லாம் நம்ம படித்தோம். அப்போ எஃபோட வேல்யூ வந்து இங்கே சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்போ ஒமேகான்னா யார்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பீரியட் ஆஃப் த பாத், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பாத் அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பாத். இந்த மூணையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டயக்ராமில் பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளை வச்சா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நேரம் நம்ம பார்த்தது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி பேசணும். அதே ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு -q அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம் பேசின வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ், இது எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொன்னோம். ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். பட் இங்கே என்ன நடக்காது அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரானை கொண்டு போயிட்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது அது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிறதுல. ஏன் ரிவால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னால், தே ஆர் நாட் இன் பர்பண்டிகுலர் வித் இட். அதாவது ஒன்றுக்கு ஒன்று என்னவா இல்லை, பர்பண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்காது. ஸோ இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகக்கூடிய வெலாசிட்டி வந்து நாட் பர்பண்டிகுலர் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறதுனால the velocity is resolved into two components, horizontal and the vertical component அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்படிலாம் பிரிக்கும்போது எலக்ட்ரானுடைய பாத் என்ன அப்படின்ற கொஷின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா த ஹெலிக்கல் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன ஹெலிக்கல்? சுருள் வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெலிக்கல் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சுருள் வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிக்கல் பாத் எதனால் நடக்குது அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அது சர்க்குலர் பாத்தா இல்லாமல் ஹெலிக்கல் பாத்தா மாறுது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம்.
சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிகல் அண்டர் கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிகல் அண்டர் கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. See here, simply we can call velocity selector அப்படின்னு சொல்லலாம். What is that? Motion of a charged particle under the influence of electric and magnetic field ன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் கொண்டு போயிட்டு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ராவல் ஆகக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய ஸ்பீடை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கொஷின். இங்கே பாருங்கள், கிராஸ்டு சிம்பிள்ஸ் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஸ்டு சிம்பிள்ஸ் அப்படின்றது it denotes the magnetic field of induction entering into the page. அது என்ன into the page அப்படின்னு சொன்னால் entering into the plane of the paper அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி டாப்பிக்கில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், the magnetic field is acting inward direction சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே விஷயத்தை தான் இங்கேயும் பேசியிருக்கிறோம். அதுக்கு உள்ளே நம்ம என்ன பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம டைட்டிலில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். ஸோ தட் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த கிராஸ்டு சிம்பிள்ஸு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது 2 parallel பிளேட்ஸ் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும். லெசன் நம்பர் 1ல் நம்ம பார்த்துருப்போம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஒரு 2 பிளேட்டை நம்ம பிளேஸ் பண்ணும்போது அந்த 2 பிளேட்டில் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்போம். அதே லாஜிக் இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, let us consider the 2 plates, each plates having the opposite charges. That means first plate பாருங்க, first plateல positively charged, second plate negatively charged. அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்றது மேலே இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ்ன்றது கீழே இருக்குது. இப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட் அட் த நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இது எங்கே பார்த்துருக்குறோம், லெசன் நம்பர் 1லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதுதான் அந்த பர்பண்டிகுலர் பாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த லைன்ஸ் தான் நம்ம எதை மீன் பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டை மீன் பண்ணுது. இப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலால் 2 ஃபோர்ஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ஃபோர்ஸு, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஒரு ஃபோர்ஸ். அப்போ 2 ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிகல்னு சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கன்னு சொல்லியிருக்கிறோம், ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு த நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ Q இஸ் த சார்ஜ். இந்த Qன்னு சொல்லக்கூடிய சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை யூனிட் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு யூனிட் சார்ஜை கொண்டு போயிட்டு அந்த பாயிண்டில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் E ஈக்குவல் டு F/Qன்னு சொல்லுவோம். நமக்கு என்ன தேவை, F தான் தேவை. அப்போ F ஈக்குவல் டு QE அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள், டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம், அது QEன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த QE அப்படின்றது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல். அதாவது அந்த பார்ட்டிக்கல் மேலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதே போல் வின்ற வெலாசிட்டி, ஏன்னா பார்ட்டிக்கல் இப்படி தானே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தில் நமக்கு பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் மேலே ஒன்று எழுதியிருக்கும், BQVன்னு எழுதியிருக்கும் பார்த்தியா, இது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ இந்த BQV அப்படின்றது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்தோம்னா QE அப்படின்றது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன். போத் ஆர் மேக்னிடியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடுவோம். நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல். இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னாலே ஒன்லி த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம், F இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு
V cross B அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இங்கே என்ன இருக்கு? இன்க்ளூடிங் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு as well as the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன மாறிடும்? F vector equal to Q into E vector plus within the bracket V cross B. V vector cross B vector. அப்போ இந்த V vector cross B vector into Q அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டால் கிடைச்ச ஃபோர்ஸு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் கிடைச்ச ஃபீல்டு. அப்போ F vector equal to Q into E vector plus V vector cross B vector. This is the net force on the particle. இப்போ நம்ம என்ன சார்ஜ் எடுத்திருக்கோம்? பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம். சப்போஸ் while considering the positively charged particle under the influence of the electric and magnetic field அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்கும் பாருங்க, electric force Fe vector acting downward direction and the magnetic force Fb vector acting upward direction. So ரெண்டுமே ஒன்று டவுன்வர்டு இன்னொன்று அப்வர்டு. Both are balance each other. So both are magnitudely same but directionally opposite. So we have to equate both of them. Equate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, QE is equal to BQV. இங்கே டயக்ராமில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ Q getting cancelled on both sides of the equation. Then we want the velocity of the particle. அப்போ V is equal to E by B ன்னு கிடைச்சிரும். அப்போ this velocity is nothing but it is a ratio of electric field by the magnetic field. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளோடைய ஸ்பீடு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டோம். சப்போஸ் while considering the particular position at a particular position, what about the velocity? At particular position அப்படின்னு சொல்கிறதுனால we can call V naught is equal to E by B. அது என்ன V naught? We want to select the velocity. அப்போ V naught is nothing but velocity selector. இந்த velocity selectorன்னு சொல்லக்கூடிய V naught ஸ்பீடில் தான் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளஸ் Q அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தட்ஸ் ஆல்.